அனைவருக்கும் வணக்கம். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகா காரக்கோட்டை பஞ்சாயத்திலிருந்து நான் ஒரு தொண்டு நிறுவனத்தில் வந்து வேலை செய்கிறேன். ஊராட்சி மன்ற தலைவராக என்னுடைய மனைவி இருக்கிறாங்க. அந்த வகையிலே சில செயல்பாடுகளை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். எங்கள் காரக்கோட்டை ஊராட்சி புறத்தில் வந்து காரக்கோட்டை கண்மாய், ஆத்தமூர் ஏரி, குளத்துள் வாயில் வந்துட்டு ஓடைக்குளம் ஏரி, சிங்கவனத்தில் வந்துட்டு சிங்கவனம் ஏரி, தளிக்கோட்டையில் வந்துட்டு தளிக்கோட்டை கண்மாய், பேட்டிவேலில் ஒரு பேட்டிவேல் ஏரி, பிள்ளங்குடி, உள்ளனூர், இது போன்ற வினிதப்த கோளாரம், இது போன்ற ஒரு அதுபோல் வாடியூர், புதுக்குளம் ஏரி, இது மாதிரி ஒரு 8-9க்கு மேற்பட்ட சிஎம்பி எப்படின்னா வந்து காவிரி ஆற்று மூலம் தண்ணீர் வந்து அந்த விவசாயங்களை செய்யக்கூடிய அளவில் வந்து ஏரிக்கரைகள் இருக்கின்றது. ஆனால் வந்து இந்த காரக்கோட்டை ஊராட்சியை பொறுத்தளவில் இது வந்து கடற்கொடியான ஒரு பகுதி. இதில் எப்படின்னா நாகுடி அது பொதுப்பணித்துறை மூலியமாக அங்கிருந்தான் எங்களுக்கு தண்ணீர் வந்து கொண்டிருக்கின்றது. அதாவது சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து காவிரி தண்ணீராக இது ஆற்று தண்ணியாக இருந்தாலும் மழை பெய்தால் மட்டுமே எங்கள் பகுதியில் விவசாயம் விளையப்படுகின்றது. மழை இல்லாமல் விவசாயம் இது வரைக்கும் விளையவில்லை. மழை ஆற்றை நம்பி இது வரைக்கும் எனக்கு தெரிந்த வரைக்கும் வந்து விவசாயம் இது வரைக்கும் விளையலை. மழையும் ப்ளஸ் வந்து ஆற்று தண்ணி வந்தால் மட்டுமே விளைகின்றது. ஆனால் இதில் வந்து அந்த நாவடியிலேருந்து வரக்கூடிய ஆற்றில் வந்து பல ஆக்கிரமிப்புகள் எப்படின்னா நிறைய பேர் டாமினேட் பண்ணிட்டு வந்து தண்ணி எங்களுக்கு வராமல் கொண்டு போயிடுறாங்க. இதுக்கு அரசு அதிகாரிகளும் உடந்தையாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் தான் இந்த தண்ணி எங்களுக்கு வராமல் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் வந்து பின்தங்கிய ஒரு பகுதி, மிகவும் வந்து பொருளாதாரத்தில் வந்து ரொம்ப குறைவான மக்களே எங்கள் ஏரியாவில் இருக்கின்றாங்க. அதனால் இந்த தண்ணியானது எங்களுக்கு வந்து இந்த 200 கனஅடி தண்ணீர் வந்தால் எங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த 9 இல்லை ஒரு அது தினையாகுடி 110 கிராமங்கள், அதுபோல் ஒரு 6-7-10 ஊராட்சிகளில் உள்ளடக்கக்கூடிய கிராமங்களில் வந்து இது விவசாயம் பண்ணுறாங்க. இந்த 200 அடி தண்ணி கரெக்டாக வந்தால் கண்டிப்பாக நாங்கள் விவசாயம் செய்யக்கூடிய அளவில் நாங்கள் பாதிப்பு வராது. ஆனால் கண்டிப்பாக வரதில்லை. 160-170 தான் வருது. இதையும் நாங்கள் போய் கிராமம் சேர்ந்து கிராமத்தில் வந்து கூட்டம் போட்டு எல்லாரையும் போயிட்டு அங்கே ஃபீல்டப்லேருந்து பேசி வரமுறைப்படுத்தி எங்களுக்கு இந்த மாதிரி தண்ணியை கொடுங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு ஒவ்வொரு கிராமங்களுக்கும் ஒவ்வொரு கிராமத்தில் உடைய கம்மாய்க்கும் தண்ணி கொடுக்குறாங்க. தண்ணி எங்களுக்கு பத்தாத குறையாக இருக்கிறது. அதனால் விவசாயம் முற்றிலுமாக இந்த பாதிப்புக்குள்ளாக தான் இருக்கின்றது, நிறைவாக கிடையாது. அதனால் இந்த கல்லணை கால்வாய் புறநீர் திட்டத்தின் கீழே 2639 கோடி ரூபாய்க்கு நீங்கள் புறநீப்பு செய்ய போகக்கூடியதாக ஒரு தகவல் எங்களுக்கு தெரிஞ்சிருக்குது. இந்த பணத்தை வந்து முழுமையாக எங்களுக்கு நாகுடி முதல் இது பட்டாங்காடு வரை அதை வந்து கரையை வந்து ரெண்டு இரவும் வந்து கரையை நல்லா உயர்த்தி கீழே பலப்படுத்தி கீழே வந்து நீங்கள் காங்கிரீட் போடக்கூடாது. ஏன்னா சொல்கிறோம்னா நீங்கள் வந்து கீழே வந்து நீங்கள் காங்கிரீட் போட்டிங்கன்னா இன்றைக்கி நிலத்தடி நீர் மட்டம் குறைஞ்சிருச்சு. இன்றைக்கி போர் போட்டோம்னா 600 அடிக்கு போட்டோம்னா 30 தான் வருது. 1200க்கு மேலே போனால் தான் நல்ல தண்ணி கிடைக்குது. அதனால் எங்களுக்கு தண்ணியுமே உங்களுக்கு போர் போட்டாலும் கிடைக்க வாய்ப்பு இல்லாமல் இருக்குது. அதனால் எங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா கம்மாய்களையும் அந்த கம்மா கரையில் வந்து உள்புறம் தடுப்பணை அமைத்து அந்த கரையை வந்து உயர்த்தி அதுக்கு வந்து மேலே வந்து மெட்டலோ தார் சாலை அமைத்து பின்புறமும் இருக்கக்கூடிய சரி பண்ணி அது மாதிரி தண்ணீர்